முறை பையன் அப்படின்னு சொன்னா இப்படி கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணும்? என்ன வகையான உணர்வை தருது? வெக்கம் வரும் சார். பொண்ணுன்னு சொன்னா அவங்களோட கண்ணு தான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும் எனக்கு. முறை பொண்ணுனாலே எனக்கு வந்து காலிஃப்ளவர் பக்கோடா ஞாபகத்துக்கு வரும் சார். ஒரு சனா தூங்கிருச்சு, நான் ஒரு சனா தூங்கிருச்சு. சாமத்தில வார எம்மா சாமந்தி புத்தாரே. இன்னைக்கு முறை பொண்ணை கல்யாணம் பண்ற முறை பையன் குறைஞ்சிட்டான், முறை பையனை கல்யாணம் பண்ற முறை பொண்ணு குறைஞ்சிருச்சு. ஆனாலும் அந்த கிளுகிழுப்பு அப்படியே மிச்சம் இருக்கு. அந்த பரவசம் அப்படியே மிச்சம் இருக்கு. எவ்வளவு சிரிக்கிறான் பாருங்க ஆரோக்கியக்குள்ள. முறை பையன் அப்படின்னு சொன்னா இப்படி கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணும்? என்ன வகையான உணர்வை தருது? ஆடிக்கும் அமாவாசைக்கும் அப்பப்ப திருவிழாக்கு வரவுல பார்த்து ரசிக்காம கட்டிக்கிட்டு பக்கத்துலயே வச்சுக்க வேண்டியதானே. அத்தை மகளை பார்த்து ரசிக்கலாம், ஆனா கட்டிட்டு பக்கத்துல வச்சுக்கணும்னு தோணணுமே. அதானே வெக்கம் வரும் சார். பார்த்து ஒரு நினைச்சாவே வா. நினைச்ச மாமா ஒரு முறை மாமா பையன் இருக்கலாம்னு நினைச்சாலே நம்மளுக்கு ஒரு தனி வெக்கம் வரும் முகத்து. நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, அவரை பார்த்தானே என்னமா பண்ணுதே, வெக்கமா வருதே. முறை பையன் சொன்னா உங்களுக்கு என்ன உணர்வு வருது? முறை பையன் சொன்னாலே அந்த மாமாங்கிற வேர்ட் தான் ஞாபகம் வரும். ஏன்னா மாமா மாமா பேசாம போயிரு, அப்புறம் தான் திட்டிட போறேன். ஐ லவ் யூ. இப்போ ஒரு முறை பையனை வந்து மாமான்னு கூப்பிடும்போது அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் உள்ள இருக்கும். அது கூப்பிடும்போது அந்த வேர்ட் சொல்லும் போது நம்மளுக்கும் ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். முறை பையன் அப்படின்னு சொன்னா வந்து ஒரு கம்ஃபர்டபிள்னஸ், அப்புறமா வந்து ஃப்ரீயா இருப்போம் அவங்க கிட்ட. லைக் எப்படின்னா வந்து அண்ணா தம்பி கூட எல்லாம் மோஸ்டா வெளில அனுப்ப மாட்டாங்க. இதே மாமா அப்படின்னு சொன்னா நம்பி வெளில அனுப்பிச்சிருவாங்க. All animals liking me. பாரதி, நம்ம அதே சாக்கு அப்படியே ஜாலியா அவங்க கூட அப்படியே ஊர் சுத்திட்டு அப்படியே வீட்டுக்கு சேஃபா வந்துடலாம். அதான் மாமாவை கழட்டி விட்டுட்டு மாமா கூட. ஓ அவர் கூட சரி சரி. நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டு இருக்கடா. என்ன நினைச்சிட்டு இருக்கடா? முறை பொண்ணு சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? முறை பொண்ணுன்னு சொன்னா அவங்களோட கண்ணு தான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும் எனக்கு. பக்கோடா ஞாபகத்துக்கு வரும் சார். நான் சின்ன வயசுல இருந்து அப்படி ஒருத்த மானம் போச்சுன்னு சொன்னீங்களாடா. அந்த வார்த்தையை சொல்லியிருந்தீங்கன்னா உங்க கால் விழுந்திருப்பேன். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு சுத்தும் போது காலிஃப்ளவர் பக்கோடா வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வேணும்னு சொல்லும்போது மல்லிகைப்பூ மாதிரி இருப்பா, வாங்கி கொடுக்கல அப்படி இல்லைன்னா கத்தி மாதிரி மாறிடுவா. அதனால அந்த காலிஃப்ளவர் பக்கோடா எங்க பார்த்தாலுமே முறை பொண்ணு ஞாபகம் தான் எனக்கு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? உலகத்துல சொல்றதுக்கு ஆயிரம் முறை பண்ண நினைச்சா காலிஃப்ளவர் பக்கோடா தான் ஞாபகம் சொன்ன முதல் நீங்க தான். ஏன் இப்படி பாக்குறாரு? எனக்கு முறை பொண்ணுன்னு சொன்ன உடனே கிளுகிளுப்பான உணவு தான் ஞாபகம் வரும். ஒண்ணும் இல்ல, நாங்க ரெண்டு பேரும் மோஸ்ட் சிக்கலாக்க பண்ணி விளாண்டு போவோம். அதனால அந்த கிளுகிளுப்பான உணவு ஞாபகம் வரும். எது? சிக்கலாக்கா. இது ஜலபுல ஜங்ஸ். ஜலபுல ஜங்ஸா? இது டெல்லி ஆட்டம். அப்படி ஒரு ஆட்டமா? நம்ம மார்சிலோனாவா, மார்விலின் த்ரோவா, தில்குஸ், தில்பசன், குன்னி பாப்பா, குஞ்சுஞ்சுங்க. இதெல்லாம் எஜுகேட் கேம்ஸ். முறை பொண்ணு அப்படின்னு சொன்னா எனக்கு உரிமை. மற்ற பொண்ணுங்கள்ட்ட நம்ம உரிமையா பழக முடியாது. நம்ம முறை பொண்ணுனா உரிமையா பழகலாம். அது தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நானு. ரெண்டாவது பம்பு செட்டு. ஏன்னா எங்க ஊர்ல எங்க அத்தை பொண்ணோட ஊர்ல ஒரு பம்பு செட் இருக்கும். சின்ன வயசுல என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்ன இடையா? நீ ஒண்ணும் சொல்லணும் போ. ஆனா இப்ப பம்பு செட்டா? பம்பு செட்டு அந்த கிணத்துக்கு பக்கத்துல இருக்கும்ல சார், அது. ஆனா அப்ப குளிச்சலாண்டோம், ஜாலியா இருந்துச்சு. இப்ப குளிக்க போனா அடிக்க வராங்க. அறிவு இருக்கு அவனுக்கு? பொறுக்கி புறம்போக்கு வயிற்றுக்கு சொல்ல தானே திக்கிற. படிக்காத முண்டோன்னு சொல்லி கிளிப்பிள்ளை சொல்ற மாதிரி படிச்சு சொன்ன ஒரு பாட்டு. இந்த பாட்டு கேட்டா எனக்கு மாமா ஞாபகம் வரும், அல்லது இந்த பாட்டை நான் மாமாவுக்காக பாட நினைக்கிறேன், என் பொண்ணுக்காக பாட நினைக்கிறேன் அப்படின்னா ரெண்டு பேரும் எந்த பாட்டு சொல்லுவீங்க? இந்த பொண்ணை வெளியே வர வைக்கிறதுக்கு என்ன பார்த்து பாடலாம்? ஒரு பொய்யாவது சொல் கண்ணே கண்ணே, உன் காதல நான் தான் என்று என்று அந்த பொய்யில் காண்டி ஒரு சனா தூங்கிருச்சு, நான் ஒரு சனா தூங்கிருச்சு. அடுத்த லைன் அப்புறட்டா கட் பண்ண, அதே இடத்துல சுத்தாத. ஊத காத்தும் அடிச்சிருச்சு, பாவிமனா தூங்கலையே, அதுவும் ஏனோ தெரியலையே. கேவலமா படுறமா, ரொம்ப கேவலமா படுற. போதுமா? நாங்களும் மனுஷங்க தானே, நாங்களும் எத்தனை நாள் தான் குடிச்ச மாதிரியே நடிக்கிறது. அதாவது எனக்கு என்னன்னா
இந்த பாட்டு சுதியில பாடப்படலைன்னு இருக்கு எல்லாருக்கும் தெரியுது. ஆனா மாமா மட்டும் மயங்குறாரு அப்படியே பார்த்து. அடடா என்ன பிரமாதமா பாடுது. இந்த ஐயோ சாமி வேற ஏய் கூட்டு போங்கடா கோவத்துல போட்டுற போற பாட்டை எத்தனை தடவை பாடி கேட்டிருக்கீங்க நீங்க? சார் இது வரைக்கும் 4-5 தடவை இது மாதிரி பாடி இருக்காங்க. எப்பயா சுதியில படிருக்காங்களா? ஐயோ ஐயோ இந்த ஈயோ இல்லமா ஈயோ அத காய்ச்சி காதுல ஊத்துற மாதிரி கொயின்னு கேட்கும். பாட்டு அத்தை பொண்ணுனாலே எல்லாருக்கும் பிடிக்கும். சின்ன வயசுலயே ஆசையும் தான் இருக்கும். ஸ்கூல்ல படிக்கும் போது சைட்டு நானும் அடிப்பேன். அத்தை பொண்ணை பார்த்தாலே மஜாவாத்தான் இருப்பேன். இந்த வா இதோட நிறுத்திக்க. மறுபடியும் முதல்லையாச்சு கரண்ட் ஷாக் வச்சு எழுப்பி விட்டேன். இப்ப அதே கரண்ட் வச்சு கொண்டே போனே. குடும்பங்கள்ல எல்லாருமாக இருக்கும் பொழுது எய்தாப்புல மாமா பொண்ணு இருக்கா அல்லது மாமா பையன் இருக்கா முறை பையன் இருக்கான் முறை பொண்ணு இருக்கான் அப்படின்னா அவனை கூப்பிடுவதற்கு அல்லது அவனுடைய கவனத்தை பெறுவதற்கு என்னவெல்லாம் செஞ்சு கவனத்தை ஈர்ப்பீங்க அல்லது அவன் கவனத்தை உங்க பக்கம் திருப்புவீங்க? அவங்க கண் பார்வையில படுற மாதிரி நடந்து போறது. சுத்தி சுத்தி வராங்க இது என்ன இது என்ன நான் பாட்டு பேசிருக்கேன் இவன் எங்கேயோ பாத்துக்கிட்டு இருக்கா எங்க பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸ் இருக்கும்ல, அதில் எப்பவுமே அந்த பஞ்சாயத்து போர்டு டிவி இருக்கும், அதில் ரேடியோ கட்டிருப்பாங்க. சாயந்தரம் 4 மணியான பாட்டு போடுவாங்க, 3 மணியான. அது வந்து எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு பையன் தான் சாவி இருக்கும் அவர்கிட்ட ரூம்கிட்ட. நேரம் போனோம்னா அங்கே போனோன்னே கேசட்டை போட்டு விட்டு பாட்டு போட்டு விடுறது. இந்த பாட்டு போட்டால் நம்மளை தான் கூப்பிட்றான்னு நம்ம ஆளுக்கு தெரியும். என் லவர் டைப்ரைட்டிங் கிளாஸ் போயிருக்கா. 3 மணிக்கு தான் அவளோட கிளாஸ் முடியுது. நீங்க நார்மலா மணி அடிச்சீங்கன்னா நான் கோயில்ல இல்ல நினைச்சிட்டு அவ வரமாட்டான். நீங்க சரியா 3 மணிக்கு கரெக்டா 4 மணி அடிச்சீங்கன்னா நான் கோயில்ல இருக்க நினைச்சிட்டு அவ கரெக்டா வந்துருவா. அவங்க பொண்ணு கிட்ட பேசவே மாட்டாங்க. பேசுற ஒரு பொண்ணு நான் மட்டும் தான். அது நினைக்கும் போது எனக்கு கெத்தா இருக்கும். அப்படின்னு நீ நம்புறீங்க? அதான் உண்மை. நான் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல. நம்பினாதான் சோறு போடுன்னு எங்க தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். ஒரு பச்சை பிள்ளை எப்படி ஏமாத்தி வச்சிருக்கு? இல்லை சார், யார்கிட்டயும் அவ்வளோ பேச மாட்டேன். யார்ட்டையும் அவ்வளவா பேச மாட்டாராம். எப்படி கோர்த்து விடுது பாரு. பொசசிவ்னஸ் பாத்தீங்கன்னா போத் 2 பேர்ட்டையுமே இருக்கும். பட் அதிகமா இருக்கிறது பெண்கள்கிட்ட தான். பசங்க வந்து வெளியில காமிச்சுக்க மாட்டாங்க. பண்ண தெரியும், ஆனா நாங்க காட்ட மாட்டோம். காட்ட தெரியாது எங்களுக்கு. ஒன்னே எச்சரிச்சுக்கிறேன். பையன் கூட பேசினா ஒரு தடவை தான் சொல்லுவாங்க. ஆனா பொண்ணுங்க அப்படி கிடையாது. இப்ப என் அத்தை பொண்ணு கூட நான் பைக்ல போறேன்னா பின்னாடி உட்காந்துருக்கா. நான் இப்ப ரோட்ல ஒரு பொண்ணு அழகா போகுதுன்னா என் கண்ணு அப்படி போவோம். அவ கை இங்க இடுப்பு கிட்ட கிலோ அங்க ஏன் பாக்குற, நான் பின்னாடி இருக்கும் போதே நீ ஏன் அங்க பாக்குற அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க. சொன்னா எனக்கு அசிங்கமா அதே மாதிரி பொண்ணுங்க தான் சார் அதிகமா போடுவாங்க. நம்ம என்னதான் தப்பு பண்ணாலும் நம்ம தான் சாரி கேட்கணும். தப்பு பண்ணலனா கூட நம்ம தான் சாரி கேட்கணும். வேற வழியே இல்ல. காலைல விழுந்தாதான் நைட்டு சாப்பாடுன்ற மாதிரி வேற வழியே கிடையாது சார். வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஒண்ணு சார், நாங்களும் பொசசிவா தான் இருக்கோம், அவங்களும் பொசசிவா தான் இருக்காங்க. இப்போ நாங்க ஒரு பையனை சைட் அடிச்சா அவங்க விடுவாங்களா? பாவி அது ஏன் அவங்க எங்களுக்குன்னு நினைக்கிறோம் நாங்க. சோ நம்ம பொருளை மத்தவங்க பார்த்தா எப்படி சார்? சோ அதுக்காக சொல்ற சைட் அடிக்கலாம் கொஞ்சம் ஆகிட்டீங்களா என்ன? ஏதோ தவறுங்க. என்ன அர்த்தம்? முதல்ல பேசிட்டே இருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? முதல்ல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? பாய்ஸ்க்கு தான் பொசசிவ்னஸ் அதிகம், கேர்ள்ஸ்க்கு தான் பொசசிவ்னஸ் அதிகம். அப்படியெல்லாம் இல்ல, 2 பேத்துக்குமே ஈக்குவலா தான் இருக்கு. ஏன்னா இப்போ வந்து அவனை இன்ஸ்டால எந்த பொண்ணாவது லைக் பண்ணுச்சுன்னா நான் ஃபோன் போட்டு திட்டுவேன் மெனக்கட்டு. உன்னை ஏன் அந்த பொண்ணு லைக் பண்ணிருக்கா? ஏன்னா அந்த அவனோட போஸ்டுக்கு ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு தான் லைக் பண்ணிருக்கும். அந்த இன்ஸ்டாவுல உங்க மாமாவுக்கு ஒரு பொண்ணு லைக் போட்டா ஃபோன் போட்டு திட்ட வேண்டியது பொண்ணு. என்ன பண்ணா என் கட்சிக்காரன்? என்னையா தப்பு பண்ணா? ஏதோ ஒரு போன ராங்கா போட்டிருக்கான். ராங் நம்பர்னா சாரி சொல்லிட்டு வச்சிட வேண்டியதானே? அதானே உலக வழக்கம். போஸ்ட் போட்டா லைக் கொடுக்க, அந்த லைக் ஹார்ட் கொடுக்கறதுக்கு பயப்படுறீங்க. அப்புறம் எப்படி இன்னொரு பொண்ணுக்கு லைக் கொடுக்குறீங்க? உங்களுக்கு தான் லைவா ஹார்ட் கொடுத்துறாருல அவரு, அப்புறம் என்ன வேணும்? நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா.